गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द पंढरीनाथ महाराज की जय। सद्गुरुनाथ महाराज की जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं। सद्गुरुनाथ महाराज की जय। राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि, 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 राम कृष्ण हरि राम कृष्ण हरि। ஸ்ரீஸ்பதியான பகவானுடைய பரம கிருபையினாலையும் குருநாதாளுடைய பரம அனுகிரகத்தினாலையும் இன்றைய தினம் நம் எல்லோருக்கும் இந்த ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு பாண்டுரங்கனை பற்றி ஸ்மரிக்கக்கூடிய பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. பண்டரிபுரம் அப்படின்னு பேரை காதல கேட்டாலே அவ்வளோ ஆனந்தமா இருக்கு. மேலும் பண்டரியை சொல்லும் பொழுது பண்டரி சாரிகா க்ஷேத்ர பண்டரிக்கு சமமான ஒரு க்ஷேத்திரம் கிடையாது அப்படின்னு சொல்றா. ஏன் அப்படி சொல்லணும்? ஏன் பண்டரிபுரத்துக்கு அப்படி ஒரு பெருமை அப்படின்னு கேட்டா, ஊ வைகுண்ட பண்டரபுர, 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 ஊ வைகுண்ட பண்டரபுர. சத்ய சத்ய ஹே நரஜன, சத்ய சத்ய ஹே நரஜன, சத்ய 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 ஹே நரஜன. ஊ வைகுண்ட பண்டரபுர, ஊ
வைகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டரிபுரம். இப்போ இன்றைய தினம் நம்ம அந்த பாண்டுரங்கனை எப்படி அனுபவிக்க போறோம் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய ஸ்ரீ பாண்டுரங்காஷ்டகம் அப்படிங்கிற அஷ்டகத்தை வைத்துக் கொண்டு இன்றைய தினம் பாண்டுரங்கனை அனுபவிக்கலாம். சுபே சந்திரபாகா ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய
சந்திராஷ்டகம் என்கின்ற அஷ்டகத்தை எடுத்துட்டு இருக்கோம். ஆரம்பிக்கும் பொழுதே சொல்றார், சுபே சந்திரபாகா தடே, ரொம்ப புண்ணியமான சந்திரபாகா நதி தீரத்துல புண்டரீகாஸ்ரமே ஒரு சமயம் ஸ்ரீகிருஷ்ணன் துவாரகையில இருந்துருக்கான். அந்த கிருஷ்ணனை பார்க்கறதுக்காக நாரதர் வராராம். நாரதர் வரும் பொழுது அங்கிருந்து வரார். கண்ணனும் போய் ஸ்வாகதம் பண்றான் நாரதரை. ஸ்வாகதம் பண்ணி, நாரதரே நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நல்ல வேலை நீரே நான் பார்த்து வந்துட்டேன் அப்படின்னு உடனே நாரதர் கேட்கிறாரு, என்னப்பா என்ன விஷயம், என்ன பார்க்கணும்னு நீ நினைக்கிறியே, என்ன விஷயம், என்ன விஷயத்துக்காக என்ன நினைச்சிருந்த அப்படின்னு கேட்ட உடனே கண்ணன் சொல்றானா, நான் போன ஜென்மால ராமனா அவதாரம் எடுத்தேன். அப்போ என்னன்னா பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படின்னு நான் எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டேன். இந்த அவதாரத்திலயும் ஸ்ரீகிருஷ்ணனா அவதாரம் எடுத்தேன். அவதாரம் என்னமோ கண்ணனா எடுத்தேன்னாலும் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னு அப்பயும் பிறந்த அன்னைக்கே அப்பா அம்மா விட்டுட்டு வேற ஏதோ ஊருக்கு போய் யாரையோ அப்பா அம்மான்னு சொல்லிட்டு அப்படி இருந்தேன். இப்படி என்னோட 2 ஜென்மாலையும் என்னால அப்பா அம்மாவுக்கு பரிபூர்ணமா கைங்கரியம் பண்ண முடியல. ஆனா இந்த லோகத்துல யாராவது இருக்காரோ, அப்படி அப்பா அம்மாவை ஸ்ரத்தையா வச்சுட்டு பாத்துக்கிறவா யாராவது இந்த லோகத்துல இருக்காளா, அவளை நான் போய் பார்க்கணுமே அப்படின்னு உடனே நாரதர் சொன்னாராம், இது என்னப்பா பெரிய விஷயம், நீ வா என்னோட வாயை நான் அவனை அழைச்சிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு பீமா நதி என்கின்ற நதிக்கரை ஓரத்துல புண்டலீகன்னு ஒரு பக்தன், அவன் அப்பா அம்மாவுக்கு அவ்வளவு ஸ்ரத்தையா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான்பா, நீ வா நான் அவனை காட்டுறேன் அப்படின்னு உடனே பின்னாடியே ருக்மிணி தேவியும் கிளம்பிண்டா கண்ணனோட. இப்படி அவ நிக்கறாளாம். ருக்மிணியும் கண்ணனும் நிக்கிறா புண்டலீகநாத் வாசல்ல. புண்டலீகன் அப்ப ஏதோ அவ அம்மா அப்பாவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான், குளிப்பாட்டி விட்டு ஏதோ சாப்பாடு ஊட்டின்னு இருக்கான். இங்க இருந்து கண்ணன் போய் கதவை தட்டுறானாம். புண்டலீகன் யாரோ வந்திருக்க ஆத்து வாசல்ல அப்படின்னு கையில இருந்தத போட்டது அப்படியே போட்டுட்டு வயசானவா தானே, பொறுமையா சாப்பாடு கொடுத்தா என்ன இறங்காதான் என்ன அப்படின்னு போய் பார்த்துருக்கணுமா வேண்டாமா. இவன் உடனே பாக்குறான், அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டின்னு இருக்கோம், யாரோ வந்திருக்கா அப்படின்னாலும் முதல்ல அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவளுக்கு முதல்ல சாப்பாடு கொடுத்து அவளுக்கு என்ன கைங்கரியம் பண்ணணுமோ அதை முடிச்சுட்டு போய் பார்த்து போன சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான். கதவை திருப்பி தட்டின உடனே இவன் பார்த்தான், சரி அவ வந்தவாளுக்கு ஏதோ ஒரு ஆசனம் கொடுக்கணும் அப்படின்னு 2 செங்கல் எடுத்தானா. செங்கல் எடுத்து வெளியில போட்டு, சித நீங்க இருப்போ எங்க அப்பா அம்மாக்கு நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செங்கலை போட்டுவிட்டு இவன் பாட்டு அப்பா அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் ஆடுது, சாப்பாடு ஊட்டினா. அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை படுத்துக்க வச்சு அவளுக்கு பாதத்தை பிடிச்சு விடுறானாம். இப்படி கைங்கரியம் பண்ணிட்டே இருக்க ரொம்ப நேரம் கழிச்சு உனக்கு ஞாபகம் வருது, ஓஹோ யாரோ ஒருத்தர் வந்தாரே, அவர் வேற கதவை தட்டினார், நம்ம போய் செங்கலை போட்டுவிட்டு வந்துட்டோம், ஒரு மரியாதையே கொடுக்காம அப்படின்னு யார் வந்திருக்காருன்னு போய் பார்க்கணும் அப்படின்னு அப்படி ஜில்லுனா வாசல் அப்படி திறந்தா இடுப்புல 2 கையும் வச்சுட்டு பாண்டுரங்கனும் ருக்மிணி தேவியும் அந்த செங்கல் மேல நிக்கிறாளாம். இத பார்த்த உடனே கண்கொள்ளா காட்சியா இருந்தது. அப்படியே நமஸ்காரம் பண்ணான் புண்டலீகன், சுவாமின்னு நீங்களோ தேவாதி தேவன், சர்வ தேவர்களும் உங்களுக்கு நமஸ்காரம் பண்றா, உங்களுடைய தர்சனம் கிடைக்காதா அப்படின்னு எத்தனையோ யோகிகள் தபஸ் பண்ணிட்டு ஒத்த கால்ல நிக்கிறா, ஒத்த நகத்துல நிக்கிறா, அப்படியே என்னென்னமோ பண்றா, ஜலத்துக்கு நடுவுல உட்கார்ந்து தபஸ் பண்றா, அக்னிக்கு நடுவுல உட்கார்ந்து தபஸ் பண்றா, இப்படி எல்லாம் பண்ணி காத்திருந்து உங்க தர்சனத்தை அவ எல்லாரும் வாங்கிக்கிறா. ஆனா நீங்களும் எங்க ஆத்து வாசல்ல நின்னுட்டு இருந்திருக்கேன், உங்களை போய் நான் இப்படி காக்க வச்சுட்டேனே அப்படின்னு க்ஷமாபணம் கேட்டுக்கிறானா. கண்ணன் சொல்றான், அப்பா உண்மையாவே நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா என்னால என்னுடைய 2 அவதாரத்திலையும் என்னுடைய அப்பா அம்மாக்கு கைங்கரியம் பண்ண முடியல, ஆனா நீ இவ்வளவு ஸ்ரத்தையா கைங்கரியம் பண்ற பத்தியா, உன்னுடைய கைங்கரியத்தை பாக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. புண்டலீகா உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள் அப்படின்னு உடனே புண்டலீகன் சொல்றானா, நீங்களே நிக்கிறேன், இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் அப்படின்ன உடனே இல்ல நீ ஏதாவது கேட்கணும் அப்படின்ன உடனே சொல்றானா, நீங்க எனக்காக தர்சனம் கொடுக்க வந்தேன் இல்லையா, இப்படியே நீங்க இங்கேயே இருந்துடுவோ, அப்பதான் இதுக்கு பின்னாடி வரக்கூடிய பக்தாள் எல்லாரும் உங்களை அனுபவிக்க முடியும்,
அதனால நீங்க பக்தனுக்காக வந்த க்ஷேத்திரம் அப்படின்னு இங்கேயே இருந்துருங்கோ அப்படின்னு சொல்றா. சரிப்பா, இப்பயும் நீ பக்தாளுக்காக என் பக்தாளுக்காகன்னு கேட்கிறிய, வேற ஏதாவது கேளு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, எங்க அப்பா அம்மாவை இங்க இருந்து பீமா நதிக்கு அழைச்சிட்டு போய் அவளுக்கு ஸ்நானம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவளை தூக்கிட்டு போக முடியல. அதனால நீங்க சித்த இந்த நதியை இந்த பக்கமா அனுப்பி விட்டேன்னா நான் அப்படி இங்கே இது பண்ணுவேன் அப்படின்னு உடனே அப்பயும் பகவான் பாத்தியா இவன்ட்ட ஏதோ ஒன்று கேட்ட உடனே எப்படி கேட்கிறான் பாத்தியா அப்படின்னு நினைச்சுக்கல, உடனே சந்தோஷப்படுறா. இப்பயும் அப்பா அம்மா கைங்கரியத்துக்காக கேட்கிறான் பாத்தியா குழந்தை அப்படின்னு சந்தோஷப்பட்டு அந்த பீமா நதி அப்படிங்கிற நதி அவ புண்டலிங்க நாத்து வழியா வளைஞ்சு போகுமா. அது பார்க்கறதுக்கே சந்திரனை போல இருக்கிறதுனால அதுக்கு சந்திரபாகா அப்படின்னு பேர் வந்தது. அந்த புண்டலீகனுக்காக அங்கேயே இருந்ததுனால அங்க சுபே சந்திரபாகா தடே புண்டரீகாஸ்ரமே யோக பீடே பண்டராகே. அந்த பண்டரிபுரத்திலே அங்கேயே இருந்துட்டான். எப்படி இருக்கான் அப்படின்னா, பிரதிஷ்டாப்ய பக்தி சதா பூஜ்யமானம். அங்க எப்பொழுதும் பக்தர்கள் அவனுக்கு பூஜை பண்ணுவா. எப்பொழுதும் பக்தர்களால பிரதிஷ்டை பண்ணப்பட்டு பக்தர்களுக்காகவே இருக்கான், பக்தர்களோடவே இருக்கான். இப்படி அந்த பண்டரிபுரத்துல இருக்கக்கூடிய பஜே பாண்டுரங்கம் பஜே பாண்டுரங்கம், அந்த பாண்டுரங்கனை நான் பஜிக்கிறேன் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல சொல்றார். இரண்டாவது ஸ்லோகத்துல சொல்றார், கணஷ்யாம காத்ரம் நவாம்போஜநேத்ரம். அந்த பாண்டுரங்கன் எப்படி இருக்கான் அப்படின்னா, நல்லா கருக்கருன்னு இருக்கிற மேகத்தை போல கணஷ்யாம காத்திரம், ஷியாம சுந்தரனா நிக்கிறானா. மேல சொல்றா நவாம்போஜநேத்ரம், புதுசா மலர்ந்த ஒரு தாமரை எப்படி இருக்குமோ, நவம் அப்படின்னா புதுசு அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்ப நவாம்போஜநேத்ரம், புதுசா மலர்ந்த தாமரையை போல இருக்காம அவனுடைய ரெண்டு கண்களும். மேல சொல்றார் ஹர பிரம்மமித்ரம், இப்படி பக்தர்களோட நிக்கிறாங்கிறதுக்காக என்ன சாதாரணமா நினைச்சுக்காத, இவன் ஹர பிரம்மமித்ரம், இவன் சிவபெருமானுக்கும் பிரம்மாவுக்கும் ரொம்ப ஃப்ரெண்டு அப்படிங்கிற. சிவபெருமானுக்கும் பிரம்மாவுக்கும் யார் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்டா நாராயணன். அந்த பகவான்வா இங்க நிக்கிறான் அப்படிங்கிறத சொல்றார். யசோதா சுபுத்திரம், இந்த இடத்துல யசோதையை ஸ்மரிக்கிறார். யசோதையினுடைய குழந்தை கண்ணன் தான் இங்க நிக்கிறான் அப்படின்னு சொல்றார். மேல சொல்லும் பொழுது அப்படி பட்டு பீதாம்பரம் போட்டு ஜம்முன்னு நிக்கிறான் ராஜாதி ராஜா போல. அப்படிப்பட்ட அந்த பஜே பாண்டுரங்கம் பஜே பாண்டுரங்கம், அந்த பாண்டுரங்கனை நான் பஜிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. மேல அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றா அப்படின்னா, கடின்யஸ்தஹஸ்தம் கடின்யஸ்தஹஸ்தம் சமன்யஸ்தபாதம், ரெண்டு கையையும் தன்னுடைய ரெண்டு இடுப்புலையும் வச்சுட்டு கடின்யஸ்த ஹஸ்தமா நிக்கிறான். மேல சமன்யஸ்தபாதம், ரெண்டு சரணத்தையும் சமச்சரண சரோஜம், அப்படி ரெண்டு சரணத்தையும் சமமா வச்சுட்டு இருக்கானா. மேல சொல்றா பரிஷ்வக்த பக்தம் சதாகானமத்தம் மஹத் சங்கருத்தம் நம பக்த பிருந்தம். பாண்டுரங்கன் மட்டும் எப்போ பார்த்தாலும் பக்தாள் கோஷ்டியிலேயே தான் இருப்பானாம். ஏன்னா அவனுக்கு பக்தாளை தாண்டி ஒண்ணுமே தெரியாது. பக்தாள் எங்கேயாவது ஜாட்ரா சப்ளா கதையை தூக்கிட்டு கிளம்பிட்டா அப்படின்னா தானும் பின்னாடியே கிளம்பிடுவானா. அவ எங்கெல்லாம் பாடுறாலும் அங்க எல்லாம் இருப்பானா. இத ஜனா தன்னுடைய கீர்த்தனத்தை சொல்றா. ஒரு சமயம் நாமதேவர் பாட்டு பாடிட்டு இருக்காராம். கபீர்தாசர் எல்லா மகான்களும் சேர்ந்து பஜனை பண்ண ஆரம்பிக்கிறா. பஜனை பண்ணிட்டே இருக்கா, பாண்டுரங்கனை வச்சுட்டு பஜனை பண்ணிட்டு இருக்கா. பாண்டுரங்கனும் ரொம்ப நேரமா கையை கட்டிட்டு நிக்கிறானா. இப்படி இப்படி நின்று இருக்க விட்டல 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 விட்டல
இவாள்லாம் மட்டும் என்ன சுத்தி டான்ஸ் ஆடுறா, நான் மட்டும் இப்படி நின்னுட்டே இருக்க முடியுமா அப்படின்னு அவனும் ஜில்லுன்னு யோக பீடத்துல குதிச்சு அவனும் குதிக்கிறான். பக்தர்கள் என்ன பூஜை பண்றாளோ, பக்தர்கள் எப்படி பாவிக்கிறாளோ அவளுக்கு அது போல இருக்கக்கூடிய பஜே பாண்டுரங்கம் பஜே பாண்டுரங்கம்
அந்த பாண்டுரங்கனை நான் பஜிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அடுத்த ஸ்லோகத்துல லசத்கர்ணபூஷம் முகே மந்தஹாசம். காதுல பாண்டுரங்கனுக்கே ரொம்ப விசேஷம் எது அப்படின்னா அவனுடைய மகர குண்டலம் தானா. அப்படி அழகான அந்த மகர குண்டலங்கள் போட்டு முகே மந்தஹாசம் அப்படி சிரிச்சுட்டு இருப்பான் நான் பாண்டுரங்கன். அப்படி இருக்கும் பொழுது அப்படியே கருணை பொங்குமா. பக்தாள் ஏதாவது எனக்கு இது வேணும்னு கேட்டுட்டா அது தாங்காதான் அந்த பாண்டுரங்கனுக்கு, அந்த விட்டலனுக்கு. அப்படி கருணை பொங்கக்கூடிய தெய்வம். மேல சொல்றார் இருக்கிற வெண்ணெய் பால் தயிரி இது எல்லாத்தையும் திருடக்கூடியவன் அப்படின்னு சொல்றார். நம்ம எல்லாருடைய சித்தத்தையும் அபகரிக்க கூடியவன் அப்படின்னு சொல்றார். பஜே பாண்டுரங்கம் பஜே பாண்டுரங்கம். அப்படி அந்த பாண்டுரங்கனை நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அடுத்த ஸ்லோகத்துல சொல்றா கணே கௌஸ்துபாகிம் மணிம் சந்ததானம். கௌஸ்துப மாலை போட்டு இருக்கானா. மேல கரே பாஞ்சஜன்யம் சுனாபம் ததானம். கையில பாஞ்சஜன்யமும் சக்கரமும் வச்சுருக்கானா. சரண்யம் சூராணாம் சதாம் சன்னிதானம். தேவாதி அத்தனை தேவர்களும் இந்த விட்டலனை தான் சரணடைவாளாம். அப்பேற்பட்ட பஜே பாண்டுரங்கம் பஜே பாண்டுரங்கம். அந்த பாண்டுரங்கனை நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னா ஸ்வகே பார்ஷ்வபாகே ஸ்திதாம் பீஷ்மகன்யா மிருகாக்ஷீம் சராதாம் பிரியாம் சத்யபாமாம். பீஷ்மகன்யாம் அப்படின்னா ருக்மிணி. தன் பக்கத்துல ருக்மிணி, ராத, சத்யபாமா இவா எல்லாரும் இருப்பாளாம். இததான் தன்னுடைய அபங்கத்துல சொல்லும் பொழுதும் அண்ணா சொல்றா ராதா Bye.
அப்படின்னு சொல்றா. மேல சொல்லும் பொழுது சதா தோஷம் மனோஹரம், அப்படியே மனசு அப்பரிக்கிறானா. அப்படி இருக்கக்கூடிய அந்த பஜே பாண்டுரங்கம் பஜே பாண்டுரங்கம். இப்படி இந்த ஸ்லோகத்தை முடித்தா அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, மகாபக்த பிருந்தைஹி சதா இவருடைய பக்தான் கோஷ்டி அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட ஆரம்பிச்சோன்னு வச்சுப்போமே. லிஸ்ட் போடுறதுக்கு பேப்பரே பத்தாதான். அப்படி எழுத 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 பக்தான் லிஸ்ட் வந்துட்டே இருக்குமா. அப்படி மகாபக்த பிருந்தைஹி அவ்வளோ பெரிய பக்தர்கள். அந்த எல்லா பக்தர்களும் பாடின அந்த பிரபு மகாதேவ முக்கியைஹி சுரேரஜ்யமானம். சாட்சாத் அந்த மகாதேவ சிவபெருமானே பூஜை பண்ணினார் அப்படின்னு சொல்றார். சிவபெருமானே பூஜை பண்ணினார் அப்படிங்கிறது இருக்கட்டும். சிவபக்தர் ஒருத்தர் இருந்தாராம் பண்டரிபுரத்திலேயே. ஆனா பாண்டுரங்கனை கண்ணால பார்க்க மாட்டேன்னு கங்கனை கட்டிட்டு இருந்தாராம். அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டா நரஹரி சோனார் அப்படின்னு அவருடைய பெயர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பக்தர் தங்கத்தை கொடுத்தா அதை என்ன பூஷணமா பண்ணணும் அப்படின்னு சொல்றாரோ அதை பண்ணி கொடுப்பார். பன்றிபுரத்திலேயே வாசம் பண்றார். ஆனா ஒரு நாளைக்கு பன்றிபுரம் கோவில் இருக்கிற தெருவுக்கு கூட போக மாட்டாராம். அவர் எப்பொழுதும் அவ ஆத்துலேருந்து மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில் போவார், திருப்பி ஆத்துக்கு வருவார். அவ்வளவுதானா. அவருக்கு அங்க இருக்கிறவாளை பார்த்தாலே கோபமா வருமா. எப்ப பாரு என்ன விட்டல் விட்டல்னு. விட்டல்லாம் கிடையாது, சிவ சிவான்னு சொல்லு அப்படின்னு எல்லாரையும் மிரட்டின்னு இருப்பாராம். இவர்கிட்ட அதனாலேயே யாரும் போய் பேச்சே வச்சுக்க மாட்டாராம். பேசினாதானே வந்து நாங்க பேசவே இல்லைன்னு பேசாம இருப்பாளாம். பேசாம இருந்தாலும் இவரும் பேசாம போயிடுவார். ஆனா யாராவது இவர் இடத்துல வந்து தெரியாம ராமகிருஷ்ண ஹரி என்ன ராமகிருஷ்ண ஹரி சிவபெருமான சொன்னா என்ன, ஹர நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா அப்படின்னு சொன்னா என்ன, எப்ப பாரு ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரின்னு இப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு பக்தர் போய் கேட்டாராம், நீங்க இப்படி வந்து சொல்றீங்களே, இந்த பன்றிபுரமே எந்த க்ஷேத்திரம் தெரியுமா?
சும்மா எல்லாரும் நீங்க எல்லாம் போய் விட்டல் விட்டல் உடனே எல்லாரும் உடனே விட்டல் விட்டல்னு வந்துடுறா. எங்க வந்து மல்லிகார்ஜுனேஸ்வரரை பார்க்கணும், அந்த சிவபெருமானை பார்த்தாதான் அவருடைய மகிமை தெரியும். இப்படி இவா 2 பேரும் சண்டை போட்டு இருக்கா. இப்படி எப்பொழுதுமே அவருக்கு என்னமோ சிவபெருமான இடத்துல அப்படி ஒரு ஏகாந்த பக்தி. ஆனா ஒரு வேளை தவறாம சிவ பூஜைக்கு போயிடுவார். பாண்டுரங்கன் பாக்குறானா, பாண்டுரங்கனுக்கு எப்பொழுதுமே சின்சியாரிட்டி தான் முக்கியம். நீ ஏதோ ஒரு தெய்வத்துக்கிட்ட சின்சியரா இருக்க இல்லையா, அப்ப பாரு நான் உன்னை என்னிடத்துல எப்படி அழைச்சிக்கிறேன் பாரு அப்படின்னு அவரிடத்துல ஒரு லீலை பண்றான். என்ன லீலை அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் வர நரஹரி சோனார் கிட்ட வந்து, ரொம்ப நாளா எனக்கு குழந்தையே இல்லை சுவாமி, அதனால எனக்கு குழந்தை பிறந்ததுன்னா நான் ஒட்டியானம் பண்ணி சுவாமிக்கு சாத்துறதா வேண்டிட்டு இருக்கேன், அதனால ஒட்டியானம் நீங்க பண்ணி தரணும் அப்படின்னு. உடனே இவர் பார்த்தார், ஒட்டியானம் தானே, சரி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டார். கையில வேற கொஞ்சம் அட்வான்ஸா பைசா வாங்கிட்டாராம். வாங்கிட்ட உடனே சரி அளவுக்கு யார் எந்த சுவாமியை எடுக்கணும், அளவுக்கு எந்த கோவிலுக்கு போகணும், எந்த சிவன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டா, சிவன் கோவிலா, என்ன சுவாமி சொல்றேன், நம்ம விட்டலன் பாண்டுரங்கன் கால் முடிந்தால் சிவ சிவா, இத நீ முன்னாடியே வந்த உடனே சொல்லிருக்க மாட்டியாப்பா, நான் நீ விட்டலன் பேரை சொல்லிட்டு வரேன்னா எங்க ஆத்து கதவை சாத்திட்டு உட்கார்ந்து இருந்திருப்பேனே, இப்ப நான் உன் இடத்துல அட்வான்ஸ் வேற வாங்கிட்டேன், நீ வேணா அட்வான்ஸ் திருப்பி வாங்கிக்கிறியான்னு உடனே அவர் சொன்னாராம், இல்ல இல்ல இது சுவாமி காரியம், முதல்ல ஒருத்தர் கிட்ட அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், நான் வேற உங்களை தேடி வந்தேன், பண்டிபுரத்துல யாரு ரொம்ப நல்லா பக்தர்னு கேட்டதுக்கு எல்லாரும் உங்க பேரை தான் சொன்னா தெரியுமா, அதனால சுவாமி காரியம் முதல்ல உங்ககிட்ட அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், அப்படி அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி வாங்கிட்டா அது நல்லா இருக்காது சுவாமி, அதனால நீங்க தான் பண்ணி கொடுக்கணும். அவருடனே பார்த்தாரு, என்னப்பா இது, சரி நான் அந்த கோவிலுக்கு எல்லாம் வரமாட்டேன், அதனால நீ என்ன பண்ணதோ பாரு, இதுதான் இன்ச்சி டேப், இதை எடுத்துட்டு போய் உங்க சுவாமி இருக்காரு, உங்க சுவாமி இப்படி இடுப்புல கை வச்சு நிப்பாருன்னு, சுவாமி நீங்க எங்க சுவாமியை பார்த்ததே இல்லைன்னு, இப்ப என்னடா வந்து இடுப்புல கை வச்சுட்டு பாரு கரெக்டா, அது என்னப்பா எங்க திரும்பினாலும் விட்டல் விட்டல்ங்கிறா, எல்லாரும் கையை வச்சுட்டு குதிக்கிறா, அதனால உங்க சுவாமி இப்படிதான் இருப்பாரா என்னமோன்னு நினைச்சேன், நான் எங்கத்த போய் பார்த்தேன் உங்க சுவாமிய, அதனால எப்படியோ நின்றுட்டு போட்ட உங்க சுவாமி, நீ போய் உங்க சுவாமிய அளவு எடுத்துட்டு வா, என்ன இருந்தாலும் அவாவா வேலையா அவாவா பண்ணினாதான் கரெக்டா
ஒரு சமயக்காரா கிட்ட போய் நம்ம வந்து நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அவளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொன்னோம் அப்படின்னா அவ ஏதாவது ஒண்ணு பண்ணி அது நல்லா இல்லைன்னா நீங்க தானே இப்படி பண்ண சொன்னீங்க, நீங்க சொன்ன மாதிரி பண்ண, அதனாலதான் இப்படி ஆயிடுத்துருவா. அதனால அவாவா டியூட்டி அவாவா கரெக்டா பண்ணணும். நீங்களே வந்து அளவு எடுத்துக்கோங்க. இந்த பாருப்பா, நான் அந்த சாமி கோவிலுக்கு உங்க சாமி கோவிலுக்கு நான் வரமாட்டேன், அதனால நான் சொல்றேன் இல்லையா, இப்படிதான் எடுத்துக்கணும், இப்படிதான் பிடிச்சுக்கணும் அந்த டேப்பை, எப்படியும் உங்க சுவாமியை சுத்தி அப்படி பார்த்து அங்க ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த நம்பரை குறிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லு, அந்த அளவுக்கு நான் உனக்கு ஒட்டியானம் பண்ணி தரேன் அப்படின்னா அவர் உடனே போனார். அந்த தனிக்கரோ போய் அளவு எடுத்துட்டு வரார். அளவு ஏதோ சாமி நம்பர் சொல்லிருக்கேன் பத்தியா, இந்த நம்பர் தான் நான் குறிச்சு பெண்ல வேற மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க, இந்த நம்பர் தான், இந்த நம்பருக்கு அழகா பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா இவரும் அழகான ஒரு ஒட்டியானத்தை பண்ணி கொடுக்கிறார். இந்த தனிக்கர் பாக்குறார், ஆஹா இவ்வளவு அழகா பண்ணிருக்காரு இவர் அப்படின்னு பாக்குறார். அதை ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டார். வாங்கிட்டு கொண்டு போய் அங்க விட்டலனுக்கு சாத்தலாம் அப்படின்னு எடுத்துட்டு போனா விட்டலனுக்கு ரொம்ப டைட்டா அப்படி ஃபிட்டா இருக்கான். அவ சொல்றா, இது இப்படி சாத்தினோம்னா இது கீழே விழுந்துடும், அதனால இது வேற ரொம்ப அழகா மணி எல்லாம் கோத்துருக்கு, அறுத்துக்கிட்டு விழுந்துருக்குன்னா கஷ்டம், அதனால உங்க பக்தர் இருக்காரு இல்லையா அவர்கிட்ட கொஞ்சம் பெருசு பண்ணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அங்க இருக்கிறவாள்லாம் சொன்ன உடனே அந்த தனிக்கர் வந்தா. வந்து சுவாமி என்ன சுவாமி நீர் இப்படி பண்ணிட்டு இவ்வளவு அழகா பண்ணிருக்கேன்னு பார்த்தேன், இப்படி பார்த்தா அது ஒரு ஃபிட்டா இருக்கு சுவாமி எங்க சாமிக்கு, அதனால அவருக்கு உள்ளேயே போக மாட்டேங்கிறது, ரொம்ப சிரமப்பட்டு உள்ள தள்ளுறா, அதனால இது இன்னும் நான் நோட் பண்ணி வந்திருக்கேன், அதுவும் நீங்க எவ்வளவு தூரம் நீங்க இன்னும் பெருசாக்கணும்னு இது நான் அங்குளும் பெருசு பண்ணி கொடுங்க அப்படின்னு. உடனே இது என்னப்பா இது உன்னோட பெரிய பிரச்சனையா போச்சு, உனக்கு உங்க சுவாமிக்கு பண்ணியே கொடுக்க கூடாதுன்னு நான் வச்சுட்டு இருந்தேன், சரி ஏதோ அட்வான்ஸா வாங்கிட்டேனேங்கிறதுக்காக பண்ணேன், இப்ப என்னடானா சைஸ் சரியில்லைங்கிற, சரி என்ன கரெக்டா அளவு நோட் பண்ணி வந்திருக்கியா, இவ்வளவு தானே, சரி நான் ரெடி பண்ணி தரேன்னு மறுபடியும் ரெண்டு பக்கமும் அவர் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக்கி கொடுக்கிறார். சரி இத்தனை அளவு தானே சொன்னார் அப்படின்னு பெருசாக்கி கொடுத்தா அந்த ஒட்டியானத்தை கொண்டு போய் விட்டல் எனக்கு சாத்தினா தொடான்னு கீழே விழுந்து போயிட்டான். அதையும் திருப்பி கொடுத்துட்டாவா, இது என்னது இது கீழே விழுது, விட்டு எனக்கு இடுப்புல நிக்கவே மாட்டேங்குது, நிக்கிற மாதிரி ஒழுங்கா பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டா. கொடுத்த உடனே திருப்பி இதை தூக்கிட்டு வர நரஹரி சொன்னார்கிட்ட வந்து, இது என்னது இது போட்டாலே எங்க சுவாமிக்கு கீழே விழுந்துடுறது, இதை வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னா அவர் உடனே பாக்குறாரா, என்னப்பா இது உன்னை ஒரு வாட்டி அளவு எடுத்துட்டு வாங்க, என்ன அழகுல நீ அளவு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாரு, நீ சொன்ன அளவுக்கு தான் நான் செஞ்சிருக்கேன், டேப்பை வச்சு காட்டுறேன், நீ என்ன அழகுல அளவு எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருன்னு. உடனே அவர் சொல்றான், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அவாவா வேலையை அவாவா பண்ணாதான் சரியா இருக்கும்னு, பேசாம நீரே வாரும், நீங்களே வந்து அளவு எடுத்துக்கோங்க அப்படின்னு. நான் வந்து உங்க சுவாமி கோயிலுக்குள்ளதான் வரமாட்டேன், உங்க சுவாமி கோவில்ல என்னோட பாதமே படாது, அவ்வளவுதானே, நான் உங்களை தூக்கி வச்சுக்கிறேன், என்னுடைய முதுகுல வச்சுக்கிறேன், உங்க சுவாமிய நான் பார்க்க மாட்டேன், என்ன சுவாமி இது இப்படி போட்டு படுத்தி எடுக்கிறேன், சரி கண்ணை கட்டிக்கோங்க, தொட்டு பார்த்து நீங்க அளவெடுங்க, உங்க சுவாமியை தொடங்குமானா பின்ன அளவெடுக்கிறதுக்கு தொட்டு பார்க்காம எப்படி சுவாமி அளவெடுப்பு, தொட்டா ஒண்ணும் தப்பு கிடையாது, உங்க சிவபெருமானவங்களை ஒண்ணும் சொல்ல மாட்டார், அதனால நீ வாரும் அப்படின்னு அவரை தூக்கி மேல வச்சுட்டு இந்த தனிக்கர் விட்டல விட்டல
இருக்குன்னு. இப்படி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்பொழுது அங்கேருந்து வந்து இந்த தனிகர் நிக்கிறார் பாண்டுரங்கன் முன்னாடி. இந்த தனிகருக்கு மேல நரஹரி சொன்னார் உட்கார்ந்து இருக்காராம். உட்கார்ந்து சங்கரா சங்கரா சிவ 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 ஹர ஹர சங்கர ஜெய ஜெயங்கரன் அவர் பாட்டு சொல்லிட்டு இருக்கார். சொல்லிட்டு இருக்கும் பொழுது, சுவாமி எங்க சுவாமி முன்னாடி கொண்டு வந்து உங்களை நிறுத்திட்டோம், நான் உங்க மேலதாண்டா இருக்கேன் அப்படிங்கிறார் அவர். ஆமா ஆமா சுவாமி, உங்க பாதம் எங்க கோவில்ல படவே படல, அதனால நீங்க கவலையே படாதீங்கோ, இந்த பாருங்கோ இதுதான் எங்க சுவாமின்னு அவருடைய கையை எடுத்து பாண்டுரங்கன் மேல வைக்கிறானாம். அப்படி வச்சாலே மஸ்தகலிங்கா சர்வலிங்கா நம்ம சுவாமி கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு பாண்டுரங்கன் கோவில்ல சொல்றது பாரு அப்படின்னு கண்ணுல இருக்கிற அந்த துணியை பட்டுன்னு அவிழ்த்து கண்ணுல பார்த்தா இடுப்புல கை வச்சுட்டு பாண்டுரங்கனா நிக்கிறார். ஐயே இது என்னோட சுவாமி இல்லையே, என்னோட சுவாமி இல்லையே, மறுபடியும் கண்ணை கட்டிட்டு மறுபடியும் தொட்டு பார்த்தா சிவபெருமானா இருக்கு, மறுபடியும் துணி எடுத்துட்டு பாக்குறா விட்டலனா இருக்கு. இப்படி அவரிடத்துல அந்த லீலை பண்ணின உடனே அவருக்கு புரிஞ்சுதான் சிவபெருமானும் இவரும் வேற வேற கிடையாது, இவா ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு க்ஷமாபணம் கேட்கிறார். कृपा करी पंढरीनाथ दीननाथ समर्थ अपराध करी क्षमा இப்படி அவரையும் தன்னுடைய பக்தன் ஆக்கினான் விட்டலன். இப்படி அந்த மகாதேவ முக்கிய சுரீரட்சமானம் இப்படி மகாபாகியவத்பிஹி வீக்ஷியமானம் அப்படின்னு சொல்றார். யாருக்கு பாக்கியம் இருக்கோ அந்த பாக்கியம் இருக்கிறவாளுக்கு தர்சனம் கொடுக்கிறவன். பாக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா அவனுடைய கிருபை. அவனுடைய கிருபை இல்லாம அவனை போய் தர்சனம் பண்றது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. ஒருத்தருக்கு அவளுடைய ஜென்மாவில பண்டரிபுரத்துல ஒரு தடவை விட்டலனுடைய தர்சனம் கிடைச்சிருக்கு அப்படின்னா கூட அவளுக்கு விட்டலனுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஸ்லோகத்துல சொல்றா, துகாராம முக்கியகி, துகாராமர் போன்ற பக்தர்கள் எல்லாரும் கீர்த்தனம் பண்றாலாம். இப்படி ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரும்பொழுது சுகாராத்யமீஷம் சதாம் சர்வகாலே ரொம்ப ஜிலு ஜிலு ஜிலுன்னு நடக்கும் அவனுடைய பூஜையே பார்த்தோம்.
அப்படின்னா ஒவ்வொரு வேலையும் ஆர்த்தி தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் பாண்டுரங்கனுக்கு ஜில்லு 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 ஜில்லுன்னு ரொம்ப சௌக்கியமா நடக்குமா, எப்பொழுதும் காலத்துக்கு காலம் டயத்துக்கு டயம் அவனுக்கு நடக்குமா. அப்படிப்பட்ட பஜே பாண்டுரங்கம் பஜே பாண்டுரங்கம். கடைசியில பலஸ்ருதி சொல்றா, கிருதம் பிரேமிகேண பிரியம் வைஷ்ணவானாம் பஜன் பாண்டுரங்காஷ்டகம் புண்ணியமேதத் பவாம்போதிமேதம் சுகேனைவ தீர்த்வா பிரபோ பாதபத்மம் ह्यवाप्नोति भक्त्या. இந்த பாண்டுரங்காஷ்டகத்தை யார் யாரு நித்தியம் ஸ்மரிக்கிறாளோ அவள சம்சாரம் அப்படிங்கிறது தீண்டவே தீண்டாதான். அப்படி சம்சார சாகரத்திலேருந்து அவ விடுபட்டு அவ அந்த பாண்டுரங்கனுடைய சரணத்தையே போய் அடைவா அப்படின்னு சொல்றா. இன்றைய தினம் நம்ம எல்லோருக்கும் பெரிய பாக்கியம். நம் குருநாத்தாள் எப்படி அனுபவித்தாரோ அதுல ஏதோ ரவகேசம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவர் பெரிய சாகரம் அப்படின்னா அதுல நம்மளால யதாசக்தி எவ்வளவு கிரகிச்சுக்க முடியுமோ எவ்வளோ அதை அனுபவிக்க முடியுமோ அனுபவிச்சோம். மேலும் மேலும் நம்ம எல்லோருக்கும் சத்சங்கம் கிடைக்கணும். குருநாதர் சரணத்துல அசஞ்சலமான பக்தி ஏற்படணும், பாண்டுரங்கன் சரணத்துல அசஞ்சலமான பக்தி ஏற்படணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கலாம். ஜெய் போலோ பண்டரிநாத் மகாராஜ் கி ஜெய், சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய்.